மாடு வேகும் முன்ன சுடர ஐயா அவன் கால் மாட்ட உடனே ஓடி வந்த பேச்சியம்மா சுடலையுட கையத்தானே பேச்சியம்மா எட்டி பிடிக்க நீ யாரப்பா? இது நாள் இது வரைக்கும் என் காவல்ல யாருமே வந்து என் பிணத்தை தொட்டது கிடையாதப்பா. நீ யாரு? மாயாண்டி சுடல. பேச்சியம்மா நிமிந்து பார்த்தான். யார பார்த்தா யாருன்னு கேட்க, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்க, என்ன பார்த்தா நான் யாருன்னு கேட்க, என்ன பார்த்து கேட்க நீ நான் யாரு தெரியுமா? யாரப்பா? நான் பாட்டு சிசான்னு தொட்டுல படுத்து கிடந்தேன். நான் பாட்டு மாணிக்க தொட்டுல அசந்து உறங்கிட்டு இருந்தேன். ஏ மாயாண்டி, நீ படுத்தது போதுண்டா, நீ பிள்ளையா இருந்தா பிணத்தை உண்ண முடியாதுன்னு கூப்பிட்டிய. நான் மணி விளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி எந்தன் பேரு சுடரொழுவில் பிறந்த புள்ள வெள்ள ஊரணிக்கர சுடர ஐயா நாம் பிறந்த இடம் கைலாசம் பிச்சாலே பார்வதியா என் மாயண்டி, நீ பார்வதிக்கு பிள்ளையா? நீ பார்வதி அம்மாளுக்கு பிள்ளையா? பேச்சி அம்மா சொன்னா நீ பார்வதிக்கு பிள்ளையானா ஏ சுடர ஐயா, இந்த பேச்சுக்கு தான் பிள்ளையரோ அதனால் வந்த மகன் நீ போக வேண்டாம் வந்த மகன் போக வேண்டாமா? என் மாயாண்டி, நீ பார்வதிக்கு பிள்ளைனா பேச்சுக்கும் பிள்ளைதான், எனக்கும் பிள்ளைதான். நீ வந்த மகன் போக வேண்டாம், அம்மா வாசல்லே இருன்னா. மாயாண்டி சொன்னார், அம்மா நான் பிறந்து 16 நாள் தான் ஆச்சு. 16 நாள் பிள்ளை தானே? நான் 16 நாள பிள்ளை, பச்சை பிணந்துன்னு எனக்கு பழக்கம் இல்ல. சுடல நடிக்கார் பாருங்க, இந்த சின்னம்மா வளவுல இருக்காரு, இங்க சடையம்மா வாசல்ல இருக்காரு, இந்த வெள்ளவரி நிக்கிற மாயண்டி. அம்மா நான் 16 நாள பிள்ளை, பச்சை பிணந்துன்னு பழக்கம் இல்ல. உன் கையால எனக்கு பிச்சு ஊட்டு, நான் சாப்பிட்டு பார்க்கேன். நல்லா இருந்தா தான் சாப்பிடுவோம், இல்லன்னா எனக்கு வேண்டாம். இவன் வேண்டாம்னு சொல்லுவாரா? இந்த மாயாண்டி வேண்டாம்னு சொல்லுவாரா? பார்த்தா பேச்சியம்மா கட்டையில பிணம் இருந்து கத கதன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிணத்தை லேசா பிச்சா. மாயாண்டி, அம்மா மயில வந்து உட்காருடா. 5 வயசு பிள்ளை போல பேச்சியம்மா மடியில போய் உட்கார்ந்தார். சுடல பிணத்தை பிச்சா. அம்மா பிள்ளை வாயதில ஊட்டுவாளா தின்று ருசி பார்த்தான் சுடர ஐயா, தின்று ருசி பார்த்தான் சுடர ஐயா, ஏ சுடர ஐயா, ஏ தேனம் தினமாக போல் இருக்குதையோ ஆப்பம் பார்த்தானே சுடர ஐயா, அம்மா அம்மா பேச்சி அம்மா, ஏ பேச்சி ஏ பேச்சியம்மா, நான் சாப்பிட்டு பார்த்தேன், திங்க திங்க திகட்டுது. நீ ஓரமா போய் உட்காரு. உன் பிள்ளை சுடலை சாப்பிடக்கூடிய அழக நீ பாரு. என் பிள்ளை சொல்லும்போது எனக்கு என்ன குறை? பேச்சியம்மா ஓரமா போய் உட்கார்ந்தா, பேச்சியம்மா ஓரமா போய் உட்கார்ந்தா,
சுடல அப்பந்தான் உண்மையான சொருவம் எடுக்கான். எப்படி வராரு? அப்பா முறுக்கும் ஈச முண்ட கண்ணோ வானத்துக்கும் பூமிக்கும் தான் வளர்ந்தானே சுடல ஐயா. வளத்தை சுத்தி எடக்க வாரா வலது கால சுடல மண்டி போட்டா இடத்தை சுத்தி வளர்க்க வாரா சுடல ஐயா. அவன் இடது கால மண்டி போட்டா அவன் மூட்டத்தில பிணம் இருக்க முழுகனத்தை இழுக்கானே முண்டத்தான் சுடல தட்டுதார நாலு ஆசக்கார சுடல ஐயா. மயண்டி முனங்கால முறிக்கானே கணங்காலு எலும்பையெல்லாம் சுடல ஐயா. அவ கரும்பு போல அவன் முட்டுக்காலு எலும்பையெல்லாம் முட்டுக்காலு எலும்பையெல்லாம் முட்டை போல திங்கானே இடுப்பு எலும்ப ஒடிக்கார சுடல ஐயா. அவை இனிப்பு சேவா அப்போ மணி கொடல புடுங்குவாரா ஏ மாயாண்டி ஏ நாலு வாசக்கார வெள்ள ஊர நிக்கிற சுடல அவன் மணி கொடல புடுங்குவானா மாலை போட்டு ஆடுவானா ஏ ஈர கொலைய பிடுங்குதார ஏ சுடர ஐயா. அவன் எள்ளு புண்ணாக்கு சுடல மண்ட ஓட்ட நுறுக்குதையா அள்ளி மாப்பூச போடுதையா வாப்பனமோ கைப்பனமோ வாப்பனமோ கைப்பனமோ ஏ சுடர ஐயா. வாய் வயிறு எல்லாம் உங்களுடைய ஐயா வாப்பனமும் கைப்பனமும் வாய் வயிறு உன்வடி பேச்சி மாமே மாயாண்டு என்ன பேய்கள் எல்லாம் வரவழை பேயோட பேயா பேயோட பேயா சுடலத்தை வாடு அண்ணா பேயோட பேயாக மாயாண்டி ஆடுதானே பார்த்தானே சுடலையை பேய்கள் எல்லாம் வரவழை மாயாண்டி பேய் போல அதருதார். எல்லா பேயும் இந்த சுடலைக்கு முன்னால கைய கட்டி வாய பொத்தி நிக்கி பேயெல்லாம் கட்டுப்படணும்னா எங்க ஐயா சுடலைட்டு தான் கட்டுப்படும். அப்போ பேய் போல அதருதானே பேயோட பேயாக சுடல பேய்களுக்கு விருந்து வைத்தான். பேய்களுக்கு பிணத்தை திங்க தெரியாதான். பேயின்னா வயசான பேய் வரும், இவர மாதிரி கொஞ்சம் வாலிப பேயும் வரும். ஆமா கொஞ்சம் பல்லோடையும் இருக்கும். அதனால பேய்களுக்கு பிணத்தை திங்க தெரியான்னு சுடலையே ஊட்டினாரா. அவர் ஊட்டுதாரு ஐயா, சுடலே ஊட்டுதாரு ஐயா. வயதானே பேய்களுக்கு பேய்களுக்கு பேய்களுக்கு
பிணத்தை வாயில் கொண்டு ஊட்டுதார ஊட்டுவானா என்ன வயலுக்கு அண்ணா இளமதள பெய்களுக்கு பிணத்தை எடுத்து வாயில் ஊட்டுவாரா சுடலையுட ஆட்டத்தா பேச்சி அம்மா பாக்காள மாயாண்டி ஆட்டம் கண்டு மாய பேச்சி அம்மா மயங்குவாளா சொடல ஆடு பேச்சியம்மா இருந்து பார்க்கலாம் பேச்சியம்மா சொன்னா மாயாண்டி நீ 11 மணிக்கு வந்த பிள்ளடா 4 மணி ஆச்சே உன் தாய் உன்னை தேட மாட்டாடா அப்பா பெத்தவளோ தேடுவாளே பிள்ளை செல்வம் மாயாண்டி தாயாரும் தேடுவாள் என் தலைமை வேண மாயாண்டி ஓய்வாடா கைலாஸ் மாயாண்டி போயிட்டு வாப்பா அம்மா 8 மாத்த சூழி பணம் எனக்கு அரை வயிறு நிறையலையா பிள்ளையுடைய முகத்தை பார்த்தா நம்ம பிள்ளை மாயாண்டிக்கு அரை வயிறு கூட நிறையலன்னு சொல்லுதானே இடுகாட்டு கரைக்கு வந்தா இடுகாட்டு கரையில அம்மா குழி பிள்ளைய பிடுங்குவாளா பிடுங்குவானோ அம்மா சுடலகையில் போடுவாரா அப்போ எட்டி பிடித்தானே மாயாண்டி பிச்சி பிச்சி திங்கானே வாப்பனமும் கைப்பனமும் வாராணி கைலாசமும் பேச்சியம்மா நான் போயிட்டு வரேன் ஆத்தா குளிப்பிள்ளைய கடிச்சு சாப்பிட்டு வாய் வயிறெல்லாம் ஐயாவுக்கு ஊனா வடியுது மாணிக்க தொட்டுல மதல போல வந்து ஐயா படுத்துக்கிட்டாரு பார்வதி பார்த்தா ஆத்தே நம்ம பிள்ளை மாயாண்டி நேத்து இரவு விட்டுட்டு வந்தமே பச்சை பிள்ளைக்கு வயிறு பசிக்குமே பாலமிர்தம் கொடுக்கணுமே அப்படின்னு கைலாசத்துக்கு வாரா மாயாண்டி தூங்குகிற மாணிக்க தொட்டில் பக்கம் வந்தா மாயாண்டி சுடர பார்த்தா பார்வதி வரக்கூடிய கொலுசு சத்தம் சல் சல்னு கேக்கு பெத்தவா நம்மள பாக்கிறதுக்கு வாரா மாயாண்டி தூங்குத மாதிரி நடிக்காரு அவ்வளவு நேரமும் கண்ணை திறந்துகிட்டு இருந்தாரு பார்வதி வார வரைக்கும் ஐயா கண்ணை செக்குன்னு மூடிக்கிட்டு இருக்காரு தூக்கத்துல இருப்பையோ தூங்காதீங்க ஐயா அப்படிங்களா தூங்குத மாதிரி நடிப்ப ஒரு சுப்ப முடியுமா இங்க மாயாண்டி அப்படி கண்ணை மூடிட்டு நடிக்காரு அப்போ தொட்டு திறந்தாளே மாயந்தங்க பார்வதியா பிள்ளை முகம் பார்த்தாளே அப்போ பிள்ளையுட மேனி எல்லாம் எப்ப பெணவாட அடிக்குதையா ஐயா மகனுடைய மேனியல் மாண்டபினவாட அடிக்குதையோ நம்ம பிள்ள மாயாண்டு தாய்ப்பால குடிக்கலை சிவப்பால குடிச்சிரு அம்மா பால குடிக்கலை அருந்த பிணம் தின்னுரு பிணத்தை தின்ன பிள்ளை இனிமேல் இவன் ஆகுமா பிள்ளைய தூக்கணும் பார்வதி பகவான் கிட்ட வந்தா இறைவா
நான் பிள்ளை வரம் கேட்டதுக்கு பிணந்தண்ணிய போய் கொடுத்திருக்கேன். குடுத்தியல சாமி குடுத்துட்டியல. மதலை வரம் கேட்டதுக்கு மாண்ட பிணத்தை திங்கக்கூடிய மாண்ட பிணந்தண்ணிய போய் கொடுத்திருக்கேன். குடுத்தியல சாமி. இறைவா என்ன எனக்கு இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டும், இவனை பூலோக அனுப்பிடுங்கோ. இவனை பூலோகம் அனுப்பிடுங்கோ. இந்த மாயாண்டி சுடலையத்தான் பூலோகம் அனுப்பிடுங்கோ. பார்வதியா சொன்னவோ ஏடி பார்வதி, உனக்கு புள்ள வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாமோ? சவரத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், சவரத்துக்கெல்லாம் பேசிட்டிய. இது என்ன நினைச்ச? என்ன சக்கா பக்கம் எவ்வளமா பிள்ளை வேணும்னு வேணும்னா கொடுத்தோம், இப்ப வேண்டாமுங்க. ஆமா என்ன செய்ய முடியும்? இறைவா என்ன இவன் கனப்பொழுது கைலாசத்துல இருந்தான்னு வச்சுக்கோறோம், கட்ட புள்ளியா ஆக்கிடுவான். கைலாசத்தை இவன் சுடுகாடா மாத்திடுவான். இனிமேல் இவன் கையிலைக்கு ஆவாது, சுடுகாடா ஆக்கிடுவான். இவனை பூலோகம் அனுப்பும். அனுப்பும்னால அப்படியா? ஆமா. அன்னைக்கே சொன்னேன், மூணாவது ஆம்பளை பிள்ளை வேண்டாம், என் பேச்ச கேளு, கட்டுக்கு அடங்க மாட்டாம்னு சொன்ன. கேட்டியா நீ சுடலையுடைய முகத்தை பார்த்தது இல்லல்ல, பாக்கல உன் பிள்ளையுடைய சுருவத்தை பாரு, போய் பாரு. அப்ப பகவான் சொன்ன, அம்மா இவன் உன்னையும் அதியாண்டி என்னையும் அதியாண்டி உலகத்தையும் அதியாண்டி மணிவரக்கில் பிறந்தாண்டி ஆண்டியான மாயாண்டி சுடரொழுவில் பிறந்தாண்டி சுடலையான மாயாண்டி. மைண்டி உன் சொருவத்தை காட்டுனாக்கள் ஐயா முறுக்கு மீசையோட ஓங்கன அருவாளும் வல்லையத்தோட பார்வதியை துருன்னு பாக்காரு. சரி ஆத்தா என்ன இவனை பாக்கையில பிள்ளையா தெரியல, தெரியுது. எவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்கான். நல்லாரு பேரு இவனை பூலோகம் அனுப்பிடும். மாயாண்டி உன் தாயே உன்னை வேண்டாம் சொல்லிட்டா, நீ பூலகம் போய் வா. உடனே மாயாண்டி சொன்ன, அம்மா என்ன பார்த்து பூலோகம் போனோம்னா போக முடியாது, நான் பிறந்ததுக்கு நீர் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். என்ன பிறந்த நாள்? எனக்கு ஆதி வள்ளி கையில எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்து மண்ணால பீடம் போட்டு மாயாண்டி சுடலை என்றோ எந்தனுக்கு வலது பூரம் பேச்சு என்று நிலையம் போட்டு ஒரு வட்ட அரிசி பொங்கி ஒரு படப்பா போடணுமே, முட்டையோடு முருங்கைக்காயும் பொட்ட கோழி கறி சமைத்து பெரும்படப்பு போடணுமே, பச்சை மூங்கில் கம்பு வெட்டி பரணி 7 போடணுமே, கருங்கிடா ஒரு வரனு செங்கிடா ஒரு வரன் பாலாடு பாலு பன்றி பாலாடு பாலு பண்ணியா இத்தனை வேணுமா? எனக்கு வேணாம்ப்பா. பகவான் சொல்றாரு, ஏட்டி பார்வதி உன் என்ன கேட்காம பாத்தியா? சாமி நல்லா இருப்பேர், அவன் கேட்டதை கொடுத்து நீர் அனுப்பி அனுப்பிடுமுக்கா. அப்ப மாயாண்டிக்கு நம்ம நிலையம் போடணும். இவன் கைலாசத்தை விட்டு அனுப்பணுமானா சுடலைக்கு ஊட்டு கூட நடத்தணும். ஊட்டு கூட எப்படின்னா அதானா காப்பு கட்டி விரதம் கொண்டா கட்டாய நோம்பு இருந்தா மாயாண்டி சுடலைக்குத்தான் மண்ணால் ஒரு வீடம் போட்டு இவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று மகாதேவர் துணை கொண்டு சடையம்மன் சுடலைமாட சுவாமி திருக்கோவில் துணை கொண்டு சமையல் சக்கரவர்த்தி சமையல் மாஸ்டர் எனது தாத்தா பி இசக்கி செட்டியார் அவர்கள். ஆமா உண்மையிலேயே எங்க தாத்தா கைக்கு எந்த சாப்பாடா இருந்தாலும் ஒரு சிறப்பா இருக்கும். சைவமா இருந்தாலும் சரிதான், அசைவமா இருந்தாலும் சரிதான். நெல்லை மாவட்டத்திலே நம்பர் 1 சமையல் சக்கரவர்த்தி தாத்தா பி இசக்கி செட்டி